வணக்கம் அரியலூர் மாவட்ட மக்களே. காய்கறிகள், பழங்கள் இதை மாதிரி சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதுபோல் நல்ல புத்தகங்களை படித்தால் உங்களோட மூளையும் உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப ஆரோக்கியமாக வெளிச்சமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு லைப்ரரி. நம்ம அரியலூர் நகராட்சியில் ஒரு நவீன முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய லைப்ரரி. ஸோ இதை பற்றி தான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு குட்டி கதையோடு போயிடுவோம். அதாவது நம்ம அரியலூர் லைப்ரரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது உலகம் அழியறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. சின்ன ஒரு கப்பல் மாதிரி ஒன்று எடுத்து அதில் நிறைய உயிரினங்களை உள்ளே வச்சு அவங்கள மட்டும் பாதுகாத்துட்டு உலகம் அழியறதுக்கு முன்னாடி அவங்கள காப்பாற்றின மாதிரி. ஸோ இப்போ நான் இந்த லைப்ரரிக்குள்ளே வரக்குள்ள இவங்கெல்லாம் வந்து அந்த கப்பலில் பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினங்கள் மாதிரி இருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் வந்து படிப்பை தாண்டி நல்ல விஷயங்களை தாண்டி எதுலையோ தன்னோட ஆர்வங்களை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் நீங்கள் வந்து காப்பாற்றி இந்த ஒரு கப்பலுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி ஒரு மாற்று உலகத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதுவே வந்து நம்ம அரியலூர் மாவட்டத்தில் நம்ம நகராட்சியில் வந்து இந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கப்பலை ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை தருது. சொல்லுங்கள், நம்ம லைப்ரரியில் என்ன ஸ்பெஷல், நம்மளோட லைப்ரரி டைமிங் என்ன, இங்கே யாரெல்லாம் வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க, வாக்கின் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க? 2024 ஜனவரியிலிருந்து நடைமுறையில் நகராட்சி அறிவுசார் மையம் நூலகமாக செயல்பட்டு வருகிறது அரியலூர் நகராட்சி சார்பாக. இதில் காலையில் 10 மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரை திறந்திருக்கும். நல்ல அமைதியான, படிக்கிறதுக்கு வசதியான, போட்டித் தேர்வுக்கு அனைத்து புக்குகளும் இருக்கும். போட்டித் தேர்வு சம்மந்தமான அனைத்து புத்தகங்களும் இங்கே கிடைக்கிறது. படிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்குது. குடிநீர் வசதி இருக்குது. இயற்கையான சூழல், அது இல்லாமல் ஒய்ஃபை வசதி இருக்குது. கம்ப்யூட்டரு யூஸ் பண்ணுறவங்க போட்டித் தேர்வுக்கு தேவையான போட்டித் தேர்வுகள் இங்கேயே பரீட்சை எழுதி பார்க்கலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அது இல்லாமல் வீடியோ கிளாஸும் எவரி சண்டே வந்து சாட்டர்டே வந்து நடக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு, பாக்கி அனைத்து நாட்களும் சாட்டர்டே சண்டேலலாம் ஒர்க்கிங் டேவில் இருக்கும். அரியலூர் மக்கள் இதை பயன்படுத்தி அதன் மட்டும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய கிராமத்து சைட்லேருந்து நிறைய பேர் பயனடைகிறாங்க. கடந்த 2024 நடந்த குரூப் 4 ஒரு 12 பேர் தேர்வு பெற்றிருக்காங்க இங்கே படித்து. குரூப் 2 இப்போ ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இப்போ நடந்த குரூப் 4 கடந்த குரூப் 4 நிறைய பேர் தேர்வு எழுதி தேர்வுக்கு முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ குரூப் 2 இப்போ அடுத்த ஆண்டு இப்போ செப்டம்பர் 28 நடைபெற இருக்கிறதுனால மாணவர்கள் அனைவரும் தீவிரமாக தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். என்னோட நேம் சேது பிரியா. நான் இங்கே அரியலூரில் ஒரு வில்லேஜ் ஆனந்தவாடியிலேருந்து வந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு 2 வீக்ஸாக வந்துட்டுருக்கேன். நான் பேங்கிங் முடிச்சுட்டு பேட்ச்லாம் முடிச்சுட்டு இங்கே லைப்ரரி வந்து இந்த சிஸ்டமு, இந்த என்விரான்மெண்ட்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. வீட்டில் ஒரு 1 மந்த் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு செட் ஆகலை. இங்கே சிஸ்டம் எல்லாமே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒய்ஃபை அவைலபிளாக இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்குது. என் நேம் மணிபாரதி சார். எங்கேருந்து வரீங்க? நான் அரியலூர் தான் சார். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். இங்கேருந்து தான் வரேன். அரியலூர் தான் சார். நான் இங்கே ஒரு 6 மாதமாக நான் வந்துட்டுருக்கேன் சார். இங்கே ஏன் வரேன்னு கேட்டோம்னா, இந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்குது சார். நல்லா லைட், ஒரு மாணவனுக்கு படிக்கிற வசதி எப்படி இருக்கணும்னா, நல்லா லைட்டிங் இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும். அது ரெண்டுமே இங்கே இருக்குது சார். நிறைய பேர் வந்து கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கான போதிய வருமானம் இருக்காது. அந்த எக்கனாமிக்கலி கொஞ்சம் போராக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க நகராட்சி. அது எப்படி இருக்குது? நீங்கள் இங்கே இந்த லைப்ரரி பொறுத்த வரைக்கும் யார் யார் வரான்னா பார்த்தீங்க சார், டிஎன்பிசி படிக்க வராங்க. அதுவும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய எக்ஸாம் இருக்குது. அந்த எஸ்எஸ்சி, அந்த யூபிஎஸ்சி வரைக்கும் கூட இங்கே படிக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான சோர்ஸ் இங்கே இருக்குது. நம்ம இந்த லைப்ரரி பார்த்தோம்னா இங்கே 6 கம்ப்யூட்டர் இருக்குங்க சார். இங்கே எல்லாமே அப்படியே படிச்சுக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கணும், சோர்ஸ் புக் சோர்ஸ் அதிகமாக கிடைக்காது. அது இங்கே இந்த கம்ப்யூட்டரில் எல்லாம் பார்த்து நல்லா படிச்சுக்கிறாங்க சார். பேர் சுதமல்லினா. நான் வந்து சுத்தமல்லியிலேருந்து இங்கே வரேன். இங்கே நிறைய வசதி இருக்குண்ணா, ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம ஃபோனில் படிக்கிறோன்னா ஒய்ஃபை வசதி கூட இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்குண்ணா சென்ட்ரு. நம்ம படிச்சுக்கலாம். குறைகள்னால் கொஞ்சம் சேர்ஸ் கம்மியாக இருக்குண்ணா. இன்னும் கொஞ்சம் உட்கார்றதுக்கு வசதி இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாண்ணா. வேறெல்லாம் எதுவும் இங்கே குறைலாம் சொல்ல முடியாதுண்ணா. கண்டிப்பாக வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த சென்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலைல 10 மணிக்கு வந்துட்டோன்னா ஈவினிங் 6 மணி வரைக்குமே ஃப்ரீயாக இருக்கும், நம்ம படிச்சுக்கலாம். நல்லா இருக்குது சார், கம்ஃபர்டபுளாக இருக்குது. படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ரெஃபர் பண்ணிக்க புக்ஸ் இங்கே இருக்குது. நிறைய டவுட் கேட்டுக்குன்னா இங்கே நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது சார். நல்ல யூஸ்ஃபுல் சார். கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான
பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஒன்றுமே தெரியாதவங்க கூட இங்கே வந்து படித்து பாஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே எல்லாமே இருக்குது சார். இங்கே வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ ஓல்டு புக்ஸ் தான் கம்மியாக இருக்குது. நியூ புக்ஸ்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாரி நிறைய டெஸ்ட்டு கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. உண்மையாலுமே வந்து நாங்கள் உள்ளே வந்து பார்த்ததில் குடிநீர் வசதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த பில்டிங் கட்டமைப்பே ரொம்ப அமைதியான முறையில் ரொம்ப கூலிங்காக இருக்குது. டைல்ஸ்லாம் போட்டு அழகான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அங்கங்கே தனித்தனியாக அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்கவுங்க ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. அரியலூர் நகரத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை, மாவட்டங்களில் இருக்க கிராமங்கள்லேருந்து இருக்க அனைவருமே இந்த பதிவின் மூலமாக இப்படி ஒரு அழகான லைப்ரரி இங்கே இருக்குது. நீங்கள் ஏதாவது அரசு தேர்வுக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான அருமையான இடம் இலவசமாக கிடைக்குது. நம்ம அரியலூர் மாவட்டத்தில் நகராட்சி கவர்மெண்ட் இதை வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கொடுக்காததை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பட் கொடுத்ததை நிறைய பேர் வந்து சரியான முறையில் உபயோகப்படுத்தாமல் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. பேக் டு பேக் நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தேவையான தகவல்கள், அதாவது மீண்டும் மீண்டும் ஒரு மக்களுக்கு தேவையான தகவல்கள் நான் கொடுத்த ஒரு மன நிறைவோடு இந்த பதிவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கிராமப்புற மக்கள்கள் இந்த நூலகத்தை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக தெரியாதவங்க இந்த லைப்ரரியை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவைப்படுற நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள நம்ம அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்பில் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தடுத்த தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் இது போன்ற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி அரியலூர் வைப்ஸ் மக்களே.